அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்து இலைகளை தாய்த்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அடுத்ததாக இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல பார்த்த ரெண்டும் முக்கியம்தான், அடுத்ததும் ரொம்ப முக்கியம்தான். அல்லேலூயா. இங்க அடுத்ததாக நடக்கிற காரியம் என்ன? அவர்கள் கனியை பறித்து புசித்த உடனே அவருடைய கண்கள் என்ன செய்தது? திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அல்லேலூயா. தாங்கள் யாரு? நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இப்போ வசனம் 7 வாசிக்கும் போது அவர்களுடைய கண்கள் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை பறித்து தங்களுக்கு என்ன செய்தார்கள்? அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆடைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். இப்போ கர்த்தர் தோட்டத்துக்குள்ள வர்றாரு. ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொள்ளுகிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆதாமே நீ எங்கே? ஆதாம் கொடுக்கிற பதிலை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஆதாம் என்ன பதிலை கொடுக்கிறான்? நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். அல்லேலூயா. அவன் கனியை பறிப்பதற்கு முன்பாக நிர்வாணியத்தான் இருந்தான். கனியை பறித்த பின்பும் நிர்வாணியத்தான் இருந்தான். ஆனா இப்போ ஆதாமும் ஏவாளும் ஆல்ரெடி ஆடைகளை உண்டு பண்ணி கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முன்னாடி அவன் நிர்மாணமா இருக்கும்போது கர்த்தர் முன்னாடி வந்தார், அவன் பயப்படலை. அல்லேலூயா. அவன் என்ன செய்யல? இப்போ அவன் ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி கொண்டான். ஆனாலும் கர்த்தர் கேட்கும்போது என்ன சொல்றான்? நான் நிர்வாணியா இருந்தேன்றான். ஏதாவது புரியுதா? அல்லேலூயா. முன்னாடி தான் எப்போ நீ ட்ரெஸ் போடல, இப்போ நீ என்ன செஞ்சிருக்கிற? அத்திலைகளை தைத்து உனக்கு ட்ரெஸ் உண்டு பண்ணி இருக்கிற நீ ஆல்ரெடி. இப்போ ஏன் நீ நிர்வாணின்னு சொல்ற? இப்போ நீ ஏன் நிர்வாணி என்று சொல்ற? கண்கள் திறக்கப்பட்டுட்டு ஆனாதான் ட்ரெஸ் போட்டான தைரியமா கர்த்தர் முன்னாடி வந்து நிக்கலாம். நான் அத்திலைகளை உண்டு பண்ணி எனக்கு ட்ரெஸ் பண்ணிட்டான், நான் நிர்வாணி கிடையாது. கர்த்தர் முன்னாடி வந்து அவன் என்ன செய்யலாம்? நிக்கலாம். ஆனா அவன் சொல்கிற பதில் என்ன? நான் நிர்வாணியா இருப்பதினாலே நான் பயந்து ஒளித்து கொண்டேன். அல்லேலூயா. சம்பவம் என்ன? 7வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள், உடுத்தினார்கள்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர்கள் ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி என்ன செய்யல? உடுத்தல. உடுத்துனா ஆதாம் நிர்வாணின்னு என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அவன் அரை கச்சைகளை அத்திலைகளை வைத்து அவன் ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணினா. ஆனா ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் வரும்போது எப்படித்தான் இருந்தாங்க? நிர்வாணியா இருந்தாங்க. ஏன் நிர்வாணியா இருந்தாங்க? பிசாசுக்கு அதுதான் பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிசாசுக்கு நிர்வாணியா இருப்பதான் பிடிக்கும். இங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதனுடைய முக்கிய கருத்து, முக்கிய நோக்கம், பிசாசு சர்ப்பம் வந்து கனியை புசிக்க சொன்ன எல்லா விதத்திற்கும் ஒரே காரணம், மனுஷனும் மனுஷியும் நிர்வாணியா ஆகணும். மனுஷனும் மனிதனும் மனுஷியும் நிர்வாணியா ஆகணும். முன்னாடி நிர்வாணமா இருந்தாங்க, அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படலை. மனக்கண்கள் என்ன செய்யல? பாவ சிந்தனைகள் அவர்களுக்கு கிடைக்கல. இப்ப பிசாசு போதகம் பண்ணிட்டான், எல்லாம் செஞ்சிட்டான். நீ நிர்வாணி என்று அவர்களுக்கு என்ன செய்து விட்டான்? அறிவித்து விட்டான். 11வது வசனத்துல கர்த்தர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அறிவிச்சது பிசாசு தான் அறிவிச்சான். யார் அறிவிச்சது? பிசாசு தான் அறிவிச்சான். ட்ரெஸ் எல்லாம் இவங்க உண்டு பண்ணாங்க போடணும்னு. பிசாசு ட்ரெஸ் போட விடல. பிசாசு என்ன செய்யல? ட்ரெஸ் போட விடல. நடக்கிற காரியம் என்ன? 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் மனிதனுக்கு உடைகளை உண்டாக்கி மனிதனுக்கு உடுத்துவித்தார். இதுதாங்க சத்தியம். அல்லேலூயா.
மனிதன் உடைகளை உண்டு பண்ணினான், பிசாசு நிர்வாணப்படுத்தினான். அல்லேலூயா. நிர்வாணம் பிசாசின் கிரியைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை நிர்வாணம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறதான காரியம் நிர்வாணம் என்று சொன்னால் இஷ்டத்துக்கு உடைகளை போடுவது, இஷ்டத்துக்கு உடைகளை போடுவது, உடம்பு தெரியும்படியாக உடைகளை போடுவது, அரை நிர்வாணமாக உடைகளை போடுவது, அடுத்ததாக உடம்பை காட்டும்படி உடைகளை போடுவது, இது எல்லாமே சர்ப்பத்தின் போதனை, இது எல்லாமே பிசாசின் போதனை, தேவனுடைய போதனை அல்ல. தேவன் மனிதர்களுக்கு உடைகளை உண்டு பண்ணி அவர்களை உடுத்தினார். அவர்களுக்கு தோலினால் உடைகளை உண்டு பண்ணி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. அவர்கள் நிர்வாணமாய் இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பிசாசின் போதனையினால நிர்வாணமாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எப்படி இருந்தாங்களாம்? நிர்வாணமா இருந்தாங்களாம். நிர்வாணமா இருந்து கன்றிக்குட்டிகளை வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசு எரிகோவுக்கு போகிற ஒரு மனுஷனை, எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனுஷனை என்ன செஞ்சான்? தாக்குனான். தாக்கி வேதத்தை வாசிங்கன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆடைகளை உரிந்து கொண்டு அவனை நிர்வாணமாக்கி விட்டு அந்த பேர் அவங்க போயிட்டாங்களாம். யாரு? கொள்ளையடிக்க வந்தவங்க. எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. கொள்ளையடிக்கவன் வந்து என்ன செய்வான்? காசை பிடுங்குவான். என்ன செய்வான்? இருக்கிற நகையை பிடுங்குவான். கையில் ஏதாவது வச்சிருந்தா அதை பிடுங்குவான். இந்த கொள்ளைக்காரன் என்னத்தை பிடுங்குறான்? ட்ரெஸ்ஸை பிடுங்குறான். அவன் தான் பிசாசு. மனுஷனை நிர்வாண படுத்துகிறான். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாரு? இன்னைக்கு அநேகர் பிசாசின் போதனைக்கு உட்பட்டு அரைகுறையுமா உடை அலைஞ்சிட்டு என்ன செய்யறாங்க? திரியிறாங்க. அல்லேலூயா. அப்போ அரைகுறையாய் உடைகளை உடுத்துவது, உடம்பை காட்டி அலைவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத உடைகளை போட்டுக்கொண்டு முக்கியமாக மனிதர்களை கவரும்படி, மனுஷிகளை கவரும்படி உடைகளையும் ஆடைகளையும் போடுவது பிசாசுத்தனம். என்னது? பிசாசுத்தனம். அது தெய்வீகம் அல்ல. அது என்னதல்ல? தெய்வீகம் அல்ல. அல்லேலூயா. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவன் நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல நீ நிர்வாணமாய் நீ இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ பிசாசுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் என்ன? உன் வாழ்க்கையில் அதனால உன் நிம்மதி உன்னை விட்டு போனது. உனக்கு மெய்யான சமாதானம் கிடைக்காது. பிசாசின் சர்ப்பத்தின் போதனைக்கு நீ உட்படுவாய் என்று சொன்னால். அல்லேலூயா. இதுல ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுதாங்க? ஜனங்களை கவரணும். யார? ஜனங்களை. மனுஷனா இருந்தா மனுஷியை கவரணும், மனுஷியா இருந்தா மனுஷனை கவர்ந்து இழுக்கணும். இதெல்லாம் எசபேலின் ஆவி. தெரியுமா உங்களுக்கு? எசபேலின் ஆவி. எடுத்து வாசிக்க கேட்போம். வேதகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனம் 30-31. நாம் முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் வசனம் 9வது அதிகாரம் வசனம் 30-31. ஏகு இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து ஏகு ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். சேமம் அடைந்தானா என்றாள். இங்கே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யெகூ, இன்னொன்று எசபேல். இன்னொருத்தி யாரு? எசபேல் ஒரு பெண்மணி. யெகூ ஒரு தேவ மனிதன். யெகூ யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய காரியத்திற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் யெகூ. அவனுக்கு விரோதமாய் வந்து நிற்பவள் யாரு? எசபேல். இந்த எசபேல் செய்கிற காரியம் என்ன? யெகூ தேவன் சொன்ன காரியங்களெல்லாம் முடித்து விட்டு கடைசியாக அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க போகிறான். அரண்மனை வாசலிலே எசபேல் நின்று கொண்டு நிற்கிறாள். எப்படி நிற்கிறாள்? தலையை சிங்காரித்து தன் கண்களுக்கு மையிட்டு யெகூவுக்கு முன்பாக வந்து, யெகூவே நீ எப்படி இருக்கிறாய்? அல்லேலூயா. யெகூவே நீ எப்படி இருக்கிறாய்? கண்ணில் மை போட்டிருக்காய். எப்படி? கண்ணில். தலையை சிங்காரிச்சுன்னா நார்மல் சிங்காரிப்பு கிடையாது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும் தலையை சிங்காரிப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க 1 கிலோமீட்டரில் இருந்து வரும்போதே நாம் வித்தியாசமாக தெரியும். அல்லேலூயா. கூட்டத்தில் ஒருத்தன் தலையை வித்தியாசமாக வச்சிடும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். சிலரை பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை பார்த்தேன் முடியெல்லாம் என்ன மொட்டை, இங்கே மட்டும் முடி இருக்கு, இங்கே மட்டும் எப்படி இருக்கு முடி, அது இப்படி குச்சியாக இருக்கிறது. எசபேலின் ஆவி. அது என்னது?
எசபேலின் ஆவி. கண்களுக்கு மையிடுவது என்னது? எசபேலின் ஆவி. உதடுகளுக்கு லிப்ஸ்டிக்கை இடுவது என்னது? எசபேல். இந்த எசபேல் லிப்ஸ்டிக்கு கண்ணு மைய எல்லாம் போட்டுட்டு முன்னாடி வந்து எதுக்கு நிக்கா? எகு முன்னாடி எகுவை கவர்வதற்கு தான். அல்லேலூயா. எகுவை கவர்ந்து விடுவதற்கு முன்னாடி வந்து நிற்கிறா. எகு பார்த்தான், என் பட்சத்தில் யார் இருக்கிறா, அவளை கீழே தள்ளி போடுங்க அவளை. அதுதான் கர்த்தருடைய ஆவி. அதுதான் என்னது? எகுவிடத்தில் இருந்தது கர்த்தருடைய ஆவி. அது எசபேலின் ஆவியை கீழே விழத்தள்ளிச்சு. ஏமேன். எசபேலின் ஆவியை விழத்தள்ளியது. எசபேலின் ஆவி கர்த்தருடைய ஆவிக்கு முன்பாக நிற்க முடியாது. கண்கள்ல மையிட்டு வரட்டும், லிப்ஸ்டிக் போட்டு வரட்டும், என்னமும் செஞ்சு நான் முன்னாடி வந்து நிக்கட்டும், டைட்டா ட்ரெஸ் போட்டு வந்து நிற்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க? நம்ம ஆட்களும் சிலர் போடுதான். அல்லேலூயா. நம்ம ஆட்களும் சிலர் போடுதான். எசபேலின் ஆவி உள்ள இருக்கு. உள்ள என்ன இருக்கு? பொம்பளைக்குள்ள எசபேலின் ஆவி இருக்கு. எசபேலின் ஆவி இருந்தா சர்ச்சுக்குள்ள முக்காடு போட மாட்டா. சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலயத்தில் வந்தா பெண்கள் தலையில என்ன செய்யணும்? முக்காடு போட்டு இருக்கணும். முக்காடு போடாததெல்லாம் எசபேலின் ஆவிகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆடைகளை குறைப்பது, குறைப்பது, அடுத்ததாக ஒடுக்கம் அடக்கம் இல்லாமல் இருப்பது, நல்ல லிப்ஸ்டிக் போட்டு கண்மையை போட்டுட்டு வருவது எல்லாமே என்னதான்? எசபேலின் ஆவிகள். சில ஆண்களுக்குள்ளும் அது இருக்கும், சில ஆண்களுக்குள்ளேயும் அது இருக்கும். அவனை பார்த்தாலே நமக்கு தெரியும். அல்லேலூயா. முடி ஒரு மாதிரி இருக்கும், தாடி ஒரு மாதிரி இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா தாடியிலே கத்தி வச்சிருப்பான். என்ன செஞ்சிருப்பான்? தாடியிலே கத்தி வச்சிருப்பான். அவன்லாம் எசபேலின் ஆவி. அவன்லாம் யாரு? இதெல்லாம் ஏன் செய்யறான்? ஜனங்களை கவர்வதற்கு. ஜனங்களை கவர்வதற்கு. நீ உன் மானத்தை காப்பதற்காக உடையை உடுத்து. நீ என்ன செய்ய? உன் மானத்தை காப்பதற்காக தேவன் உனக்கு நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார். உனக்கு என்ன செய்திருக்கிறார்? நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார். நீ அதை நீ என்ன செய்ய? உடுத்த பழகிக்கொள். சிலரை பார்த்தீங்கன்னா கையில பெரிய காப்பு போட்டிருப்பான், பெரிய காப்பு போட்டிருப்பான். சிலர் மூக்கத்தியே போட்டிருப்பான். ஆம்பளை என்ன செய்வான்? மூக்கத்தி போடுவான். சிலர் கம்மல் போடுவான். சிலர் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து வரும்போது பொம்பளை மாதிரி இருக்கும். தூரத்தில் இருந்து வரும்போது பொம்பளை மாதிரி இருக்கும். முடி இங்கே கழுத்து வரைக்கும் கிடக்கும். அதெல்லாம் எசபேலின் ஆவி. முடி என்ன செய்யும்? கழுத்து வரைக்கும் இப்படி மண்டையை ஆட்டிகிட்டே வருவான். பார்த்தீங்கன்னா தெரியும். அவன்லாம் யாரு? எசபேலின் ஆவி உள்ள இருக்குது. அது என்ன செய்யும்? கூட்டத்தில் ஒன்று இருக்குது, தனியாக தெரியும். கூட்டத்தில் ஒன்று இருக்கும், அது தனியாக தெரியும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது என்னது? எசபேலின் ஆவி. அது கர்த்தரின் ஆவிக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அந்த எகு தேவ காரியத்தை நிறைவேற்றும்படியாக அரண்மனைக்குள்ள வருகிறான். அவன் வருகிற காரியம் என்ன? அநேக காரியத்தை கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்து முடிச்சிட்டான். இனி அவன் அரண்மனைக்குள்ள வரணும். அதான் கடைசி கட்டம். அல்லேலூயா. ராஜ்யத்தை பிடிக்கணும். அவனுக்கு அந்த அபிஷேகத்தை எலிசாவின் மூலமாக தேவன் கொடுத்து அனுப்பியிருந்தார். அல்லேலூயா. அவன் அதை செய்யக்கூடாது என்பதற்காக, அவனை வசியம் பண்ணுவதற்காக வாசலில் வந்து நிற்பவள் யார்? எசபேல். தலையை சிங்கரித்து கொண்டு அவள் முன்பாக வந்து நிற்கிறாள். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை என்ன? கர்த்தர் உங்களுக்கு உங்கள் நடக்கைகளை குறித்து கவனமாக இருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆடையில, உங்கள் உடையில, உங்கள் தோற்றத்தில், உங்கள் நடக்கையில, எல்லாவற்றிலும் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எசபேலின் ஆவியை விரட்டுங்க. எசபேலின் ஆவியை விரட்டணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 16 முதல் 24.